ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான அதே நேரத்தில் சட்டுன்னு 5 நிமிஷத்தில் வீட்டில் எப்படி மிளகு ரசம் ஒன்று ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரசம் வைக்கிறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் புளி தாங்க. நான் இன்றைக்கி ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்துக்கோங்க. ஜீரகத்தை விட பெப்பரோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்குறேன். நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை விட தக்காளி இன்னும் பழமாக இருந்தால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். இதை இப்போ ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பெப்பர் ரசத்தில் பெரும்பாலும் ஒரு சிலர் பூண்டு சேர்க்க மாட்டாங்க. நான் ஒரு 3 பல் அளவு மட்டும் பூண்டு சேர்த்துருக்குறேன். பூண்டோட அளவு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பூண்டோட அளவு அதிகமாகிடுச்சுன்னா ரசம் கொஞ்சம் கசப்புத்தன்மை எடுத்த மாதிரி ஆயிரும். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பூண்டோட அளவு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. வாங்க இப்போ ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரசம் வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூட்டானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பேச்சுலர்ஸ்லாம் காய்கறி இல்லாத டைமில் ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு இந்த மாதிரி அரைச்சி ரசம் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாமே ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இந்த மசாலா கூடவே இந்த ரசத்துக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். இது கூடவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு எப்போவுமே புளியோட அளவை விட தக்காளியோட அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரசம்னாலே தண்ணியாக தாங்க இருக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ உங்களோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இது கூடவே உப்பும் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். கடைசியாக மேலே இந்த மாதிரி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை எடுத்து இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கிறேன். ரசம்னாலே பொதுவாக ரொம்ப கொதிக்கக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் இல்லை. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி முறை தட்டி வந்ததுக்கப்புறம் நான் இந்த ரசத்தை ஆஃப் பண்ணிக்கிறேன். சட்டுன்னு 5 நிமிஷத்தில் ரொம்பவே சுலபமாக மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி ரசம் ரெடி பண்ணி பாருங்கள். உண்மையாகவே இந்த பெப்பர் ரசத்தோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.